மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம். மாபரம் இயேசுவின் வழி நடந்த எங்கள் மாசில்ல பாரத போதகரே, மாட்சிமை நிறைந்த மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம். மாபரம் இயேசுவின் வழி நடந்த எங்கள் மாசில்ல பாரத போதகரே. கலங்களின் விளக்கே, கவலை தீர் மருந்தே, கலங்களின் விளக்கே, கவலை தீர் மருந்தே, மெய்ஞானம் மண்ணில் வளர அயரா உழைத்த சவேரியாரே, மாட்சிமை நிறைந்த மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம். மாபரம் இயேசுவின் வழி நடந்த எங்கள் மாசில்ல பாரத போதகரே. உலகமெல்லாம் தனதாய் கொண்டாலும் தன் ஆத்துமத்தை இழந்து நின்றால் வாழ்ந்து பயனென்ன? உலகமெல்லாம் தனதாய் கொண்டாலும் தன் ஆத்துமத்தை இழந்து நின்றால் வாழ்ந்து பயனென்ன? உன்னில் பதிலை கண்டார், ஒளியின் வழியில் சென்றார். உன்னில் பதிலை கண்டார், ஒளியின் வழியில் சென்றார். ஏழ்மை கற்பு தாழ்ச்சிதனையை ஆடையாக அணிந்து நின்றாய். மாட்சிமை நிறைந்த மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம். மாபரம் இயேசுவின் வழி நடந்த எங்கள் மாசில்ல பாரத போதகரே. ஸ்பெயின் நாட்டில் பிறந்து வந்த சேசு சபை குருவே, தேசமெல்லாம் சுற்றி வந்த தியாக திருவுருவே. ஸ்பெயின் நாட்டில் பிறந்து வந்த சேசு சபை குருவே, தேசமெல்லாம் சுற்றி வந்த தியாக திருவுருவே. வாழ வழி அருள்வார், வாழ்வில் துணை வருவார். வாழ வழி அருள்வார், வாழ்வில் துணை வருவார். உண்மை அன்பு என்னில் வளர மரியின் மகனிடம் வேண்டிடுவாய். மாட்சிமை நிறைந்த மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம். மாபரம் இயேசுவின் வழி நடந்த எங்கள் மாசில்ல பாரத போதகரே, மாட்சிமை நிறைந்த மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம். மாபரம் இயேசுவின் வழி நடந்த எங்கள் மாசில்ல பாரத போதகரே. சரணாலயம் 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 சரணாலயம்.
காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போதும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உள்ளத்தில் ஒன்றி உறைந்திடும் தெய்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். உலகினில் என்றும் நிலையான செல்வம் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். வளமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம் இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியில் காண்பது இயேசுவின்
அன்பானவர்களே, அனைவரும் நற்கருணை ஆண்டவரை நோக்கி திரும்பி நிற்போம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழும் சாற்றிடுவோம் வாருமே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 15-16. குழந்தைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். இதை கண்ட சீடர் அவர்களை அதட்டினர். ஆனால் இயேசு அவர்களை தம்மிடம் வரவழைத்து, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பானவர்களே, நற்கருணை ஆண்டவர் நம்முடைய தெருக்களில் நம்மோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார். அந்த நற்கருணை ஆண்டவரை பக்தியோடு உற்று நோக்குவோம். நமது இல்லம் தேடி வந்த நற்கருணை ஆண்டவரை அன்போடு வரவேற்போம். ஓராண்டிற்கு பிறகு இந்த நற்கருணை ஆண்டவர் நம்முடைய தெருக்களிலே இதோ இந்த வேளையில் பவனியாக வந்து ஒவ்வொரு மக்களுடைய இல்லங்களையும் அவர்கள் படுகின்ற வேதனைகளையும் கண்டு அவர்களுக்கு ஆசி அளிப்பதற்காக, அவர்களுக்கு பல நன்மைகளை கொடுப்பதற்காக ஏதோ ஆசையோடு நடந்து வருகின்ற அருமையான ஒரு வேளை. நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி, இந்த வேளையில் ஆண்டவரே, எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதியும் என்று அவரிடம் நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை ஆசீர்வதித்த அன்பு ஆண்டவர் ஏதோ நம் பிள்ளைகளையும் இந்த வேளையில் அபரிமிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். குழந்தைகள் என்று சொல்லுகின்ற பொழுது கருவிலே உருவாகி இதோ இந்த நேரம் முதலே ஒவ்வொரு தாயினுடைய வயிற்றிலும் இருந்து இந்த உலகத்தை எட்டி பார்ப்பதற்காக பயணித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுப்போம். அதே வேளையில் ஏதோ இந்த குழந்தைகள் வெளியிலே இந்த உலகத்தை எட்டி பார்த்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கண்டு அந்த பிள்ளைகள் அஞ்சி நடுங்காத அளவுக்கு ஆண்டவர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அவர்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் பள்ளி பருவத்திலே பள்ளிக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே படிக்கக்கூடிய ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடுவோம். படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எவ்வாறு அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தாரோ அதே போல நம்முடைய பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். ஏதோ பள்ளி பருவம், கல்லூரி பருவம் என்று ஒவ்வொரு சூழலிலும் இருக்கக்கூடிய நமது ஊர் பிள்ளைகள் அனைவரையும் இந்த வேளையில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கை பயணத்திலே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விடாதவாறு சரியான பாதையில் பெற்றோருடைய அரவணைப்பில், பெற்றோருடைய பராமரிப்பில், பெற்றோருடைய பாதுகாப்பில் வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரங்களிலே தவழுகின்ற பொழுது எந்த விதமான தீமையான காரியங்களும் நம் பிள்ளைகளுக்கு அணுகாத அளவுக்கு ஆண்டவர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். நம் பிள்ளைகள் நல்ல முறையில் படிக்கவும், ஞானத்தோடு வளரவும், நல்ல ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கவும், பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழுகின்ற பிள்ளைகளாக வாழவும் வளரவும், விவிலியத்தில் அவர்கள் செழித்து வளரவும், ஆன்மீகத்தில் அவர்கள் முன்னேறி செல்லக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும் நம் பிள்ளைகளை இந்த வேளையில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக நம்முடைய தெருக்களில் வருகிறார். நம் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். வாசகத்தில் கேட்டது போல ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தொட வேண்டும் என்று விரும்பின அந்த நிகழ்வை ஒப்புக் கொடுப்போம். நம் பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் இந்த வேளையில் தொட வேண்டும்.
நம் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் எல்லா தீமையான காரியங்களும் மாற வேண்டும். நம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, ஆண்டவரால் வழிநடத்தப்படக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டும். அவருடைய வாழ்க்கை வளமோடு இருக்க வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் மன்றாடுவோம். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. பட்டம் பதவியை நாடுகிறோம், பொன்னும் பொருளும் தேடுகிறோம். பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 5, 6. அப்பொழுது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவரே, அறிவிற்கும் விவேகத்திற்கும் ஊற்றானவர் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே, இவ்வளவு தூரம் எங்கள் தெருக்களில் பவனியாக வந்து எங்கள் வீடுகளை சந்தித்து எங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் தொழிலை வளப்படுத்தி ஆண்டவரே எங்களுக்கு ஞானத்தையும் வல்லமையும் தந்து கொண்டிருக்கின்றே. நன்றி இயேசுவே. இதோ இந்த வேளையில் எம் ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்கள், அவர்களுடைய வேலை வாய்ப்பு, அவருடைய வேலைக்கான கல்வி, இவைகள் அனைத்தையும் இந்த வேளையில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எம் பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு என்ன துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று விரும்பி அதற்கேற்ப பல்வேறு நுழைவு தேர்வுகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நுழைவு தேர்வுக்கு தங்களையே தயாரித்து பல வேளைகளில் உறக்கம் இல்லாமல் அதிகமான விடாமுயற்சியோடு படித்து எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற முனைப்பில் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எவ்வாறு பல்வேறு நுழைவு தேர்வுகளில் தயாரித்து நல்ல ஒரு வாய்ப்பை பெற்று படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஞானத்தில் அறிவில் வளர வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே,
படித்து முடித்த பிள்ளைகள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்பி நல்ல ஒரு வேலைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் என் பிள்ளைகள் கண்ணீரோடு வேதனையோடு, நான் படித்த படிப்பிற்கான வேலை எனக்கு கிடைக்கவில்லை, நான் படித்த படிப்பிலே எனக்கு எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் எந்த தொழிலும் செய்ய முடியாமல் கலங்கி தவிக்கிறேன், வேலை வாய்ப்பு என்பது குதிரை கொம்பாக மாறி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு அலுவலகம் ஏறி இறங்குகின்றோம், சமூக வலைதளங்களிலே விண்ணப்பிக்கின்றோம், எந்த விதமான பதிலும் இல்லை. எனக்கு ஒரு வேலை கிடைத்தால் என்னுடைய குடும்பத்தின் வறுமை போகுமே, என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய தங்கை, என்னுடைய அக்கா, என்னுடைய தம்பி, உடன்பிறப்புகள், தாய், பெற்றோர்கள் இவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விடுமே என ஏங்கி தவித்து கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் அல்லல் படுகின்ற அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்றாக படித்தேன், நன்றாக முயற்சி செய்கிறேன், ஆனால் எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கவில்லையே, இந்த வேலை வாய்ப்பு கைகூடவில்லையே என கலங்கி கண்ணீரோடு வாழுகின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் முடியாதது எதுவுமே இல்லை என நம்புகிறோம். உம்மால் முடியாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து, என் கணவனுடைய கண்ணீரை துடைத்து, என் மனைவியுடைய கண்ணீரை துடைத்து அவர்கள் முயற்சி செய்கின்ற அந்த வேலையை ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தினால் எங்களுக்கு பெற்றுத்தாரும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் எங்களுக்கு பெற்றுத்தாரும் ஆண்டவரே. நாங்கள் எடுக்கின்ற முயற்சியில் நீர் எங்களோடு இருந்து எங்களை தூக்கி விடுவீராக ஆண்டவரே. எங்களை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லாமல், எங்களுக்கு பண உதவியோ சமூக அந்தஸ்தோ இல்லாமல் நாங்கள் ஓய்வின்றி எங்களுடைய காலிலே நாங்கள் நிற்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டு இருக்கின்ற வேளையில் உம்முடைய உதவியை கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் என் பிள்ளைகள் கண்ணீரை துடைத்து நல்ல வேலை வாய்ப்பை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் முகத்தில் ஆண்டவரே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனி வரக்கூடிய இந்த நாட்களிலே கிடைக்கும்படியாக உம்முடைய வல்லமை எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இறங்குவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. புனித மரியின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக.
திறந்தும் உள்ளத்தை தட்டினே என் மனதின் கண்களை திறக்கச் செய்வாயே. சவேரியாரே 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 எங்கள் சவேரியாரே பயணமான என் வாழ்விலே பாதுகாவலான சவேரியாரே புனிதமான உந்தன் பாதத்திலே புன்னகையின் மலராய் மலர்ந்திடுவேனே தினம் உன் பாதம் பணிந்திடுவேனே தினம் உன் பாதம் பணிந்திடுவேனே. தேடாத உள்ளம் இல்லை நாடாத மனமும் இல்லை நோக்காத கண்கள் இல்லை வியப்புடையா மனிதம் இல்லை. தேடாத உள்ளம் இல்லை நாடாத மனமும் இல்லை நோக்காத கண்கள் இல்லை வியப்புடையா மனிதம் இல்லை. இயேசுவிடம் பணிந்தே பரிந்துரை செய்தீர் வரங்களின் வரப்பிரசாதமான தூயவரே என் தேவையில் மட்டும் தேடாமல் உம்மை தொடர்ந்து நாளும் வந்திடுவேன். உம் பாதம் பதிந்த இடங்களில் நடந்தே என் வாழ்வின் பயணம் தொடர்ந்திடுவேனே. சவேரியாரே 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 எங்கள் சவேரியாரே பயணமான என் வாழ்விலே பாதுகாவலான சவேரியாரே புனிதமான உந்தன் பாதத்திலே புன்னகையின் மலராய் மலர்ந்திடுவேனே தினம் உன் பாதம் பணிந்திடுவேனே தினம் உன் பாதம் பணிந்திடுவேனே. சவேரியாரே 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 எங்கள் சவேரியாரே 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 எங்கள் சவேரியாரே. அழியும் செல்வம் துறந்து அழியா உடல் கொண்ட தூயவரே பிரான்சிஸ் சவேரியாரே என்றும் எங்கள் காவல் நீரே. பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர். இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார்.
கோட்டாற்றில் கோயில் கொண்டு அருள் சிந்தும் அவர் புகழ் கோட்டாற்றில் கோயில் கொண்டு அருள் சிந்தும் அவர் புகழ் அழியாது வாழியவே. தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா, தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா, தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா, தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா. அழிந்திடாது வாழ்வை காக்க உலகை துறந்தவர், அணிந்திடாத தாகம் கொண்டு கடல்கள் கடந்தவர். அழிந்திடாத வாழ்வை காக்க உலகை துறந்தவர், அணிந்திடாத தாகம் கொண்ட கடல்கள் கடந்தவர். கால்கள் நோக நற்செய்தி எடுத்துச் சொன்னவர், கால்கள் நோக நற்செய்தி எடுத்துச் சொன்னவர். விடுதலை மக்களுக்கு மீட்டு தந்தவர், அன்பை சொன்ன தூதர் இவரே, அன்பை சொன்ன தூதர் இவரே. தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா, தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா, தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா, தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா. குமரி மண்ணில் எங்களோடு தங்கி வாழ்ந்தவர், நம்பிக்கையில் வேரூன்றி அன்பில் ஆழ்ந்தவர். குமரி மண்ணில் எங்களோடு தங்கி வாழ்ந்தவர், நம்பிக்கையில் வேரூன்றி அன்பில் ஆழ்ந்தவர். காலம் கடந்து வாழும் திருவுடலை கொண்டவர், காலம் கடந்து வாழும் திருவுடலை கொண்டவர். காயம் நோய்கள் ஆற்றி வாழ்வில் மகிழ்வு கண்டவர். இயேசு தந்த ஆசி இவரே, இயேசு தந்த ஆசி இவரே. தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். கோட்டாற்றில் கோயில் கொண்டு அருள் சிந்தும் அவர் புகழ் கோட்டாற்றில் கோயில் கொண்டு அருள் சிந்தும் அவர் புகழ் அழியாது வாழியவே. தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே என் செல்வம் என்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா, 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 தையாரோ தையர தையா தையாரோ ஐலசா.
செய்திட உற்பவித்த உத்தமரே அந்தோணியார் உற்பவித்த உத்தமரே அந்தோணியார் மண்ணில் அற்ப சுக பாவம் போக்கி அர்த்தமற்ற வாழ்வை மாற்றும் நற்ற